என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. 27 வருஷத்துக்கு பிறகாக பிஜேபி கிட்ட அரியணையை விட்டுருக்காங்க. இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேம் அதே தான் ஜீரோவிலே நிக்குது. இது ரொம்ப மோசம். எப்படி பார்க்கறீங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியோட பொலிட்டிக்கல் அவங்களோட அரசியல் வரலாறுல இது மிகப்பெரிய பின்னடைவு. பிஜேபிக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை குவிக்கிறாங்க? இது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு விஷயம் ஞாபகம், திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு, அது காங்கிரஸுக்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு தேர்தல் நிற்கும் போது அந்த கட்சி அந்த காடர்ஸ் அவங்க வேலை செய்வாங்க. சரி, பிஜேபி தேர்தலில் நிற்கும் போது RSS, VHP, பஜ்ரங் தள், மற்ற ஹிந்துத்துவ அமைப்புகள் அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க. டு ஆல் ஃபேர்னஸ் டு ஆம் ஆத்மி கட்சி பிஜேபி மிகப்பெரிய ஃபைட் கொடுத்தாங்க. அதாவது லீகலாவும் சரி இல்லீகலாவும் சரி. ஓகே, இல்ல லீகல் அண்ட் இல்லீகல்னு சொல்றது தேர்தல் நடைமுறையில பஞ்சமா பாதகங்களை யாரும் செய்யறாங்க. தேர்தலை தாண்டி, நான் தேர்தலை மட்டும் சொல்லல, தேர்தலை தாண்டி பல விஷயங்கள்ல அதாவது அவங்களோட எம்எல்ஏஸை பாதுகாக்கிறதே ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சவாலா இருக்கு. யாருக்கு? ஆம் ஆத்மி கட்சி. நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் காங்கிரஸ் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஆம் ஆத்மி கட்சி தோத்ததுக்கு. ஏதோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி. ஏண்டா நீ இல்லையே, நீங்களே ஜெயிக்கல. பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் ஒரு விஷயம் இன்னும் புரியல, அவங்க கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. இல்ல ராகுல் காந்தி என்ன பண்றாரு? ராகுல் காந்தி டூர் போறாரு. இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி கூட சொல்லிடுவோம். அது எங்க நம்ம தமிழ்நாடு தாண்டி இல்ல போல. இல்ல, இந்தியா அலையன்ஸ் பிரச்சனை என்னன்னா இந்த டெல்லி எலெக்ஷனே எடுத்துங்க. உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சியை இந்தியா அலையன்ஸ்ல அவங்க சேர்த்ததே மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். எப்போ இந்தியா அலையன்ஸும் முக்கியமா காங்கிரஸ் தொடர்ந்து பல தேர்தலில் தோத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா 2024 தேர்தலை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சதுதான் பெரிய பிரச்சனை. அதை கொண்டாடி இருக்க கூடாது. அவங்க வாங்கினது 99 சீட்டு தான், ஆனா அவங்க கொண்டாடினது 240 சீட்டுக்காக. பிஜேபிக்கு த்ரெட்டே அதுதான். என்னோட ஹிந்துத்துவா சோல் ப்ரோப்ரைட்டர் நான் மட்டும் தான். அரசியல நான் தான் பண்ணுவேன். வேற எவனாவது பண்ணா அவனை நான் விட. நீங்க யோசிச்சு பாருங்க, செக்குலரிசம் அடிப்படையிலயோ சோசியலிசம் அடிப்படையிலயோ அதுல பல கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா இந்துத்துவ அடிப்படையில எந்த கட்சி இருக்கு? ஆம் ஆத்மியின் எதிர்காலம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோத்துட்டாரு, மனுஷ் சிசோடியாவும் தோத்துட்டாரு. இப்போ இருக்கிற சவால் என்ன? ஆம் ஆத்மி கட்சி ஃபர்ஸ்ட் அந்த 24 22 எம்எல்ஏ முதல்ல பாதுகாக்கணும். ரெண்டாவது பிஜேபி இப்பயும் ஏதாவது வேலை செய்யுன்றீங்களா? என்ன அவங்கள மொத்தமா முடிக்காம 36க்கு மேல வந்துட்டாங்க. பிஜேபியை நம்ம சாதாரணமாலாம் நீங்க இட போடக்கூடாது. அவங்க ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால மொத்தமா சோழி முடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளும் அதே போல டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அரசியல் பார்வையாளர், அரசியல் விமர்சகர் திரு கஃபீல் அவர்கள் இணைந்திருக்கிறார். டெல்லி முடிவுகள் ஏறக்குறைய 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி மீண்டும் டெல்லியை தன்வயப்படுத்தி இருக்கிறது, தன்வசப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை இன்னும் ஒரு 70,000 80,000 வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதன் முடிவுகளை வைத்து திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் உள்ளிட்டவற்றையெல்லாம் நாம பேச போறோம். டெல்லியில மிகப்பெரிய அதிர்ச்சிகள் எல்லாம் வரிசையாக வெளியே வந்திருக்கிறது. அது குறித்தெல்லாம் கஃபீலிடம் கேட்போம். கஃபீல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கஃபீல், இந்த டெல்லி தேர்தல் முடிவுன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தேர்தல் முடிவா இருக்கிறது. இது தேர்தல் ஜனநாயகத்துல எதிர்கட்சியே இல்லாத நிலை மாதிரி போயிடுமோ அப்படின்ற ஒரு அபாய கட்டத்தை நோக்கி போகுதுன்ற மாதிரி இருக்கு. எங்கு பார்த்தாலும் பிஜேபி வரிசையா வெற்றி பெற்றுக் கொண்டே வராங்க. அதுவும் டெல்லியில பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்காரு. இதுதான் பெரிய அதிர்ச்சி. அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மனிஷ் சிசோடியா, இந்த சிறைக்கு போன எல்லாருமே 3 பேருமே, சத்யேந்திரஜித் எல்லாருமே தோல்வி. அவங்க அதிர்ச்சி மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறதா தகவல் வருது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பார்ட்டி தொடர்ந்து 2 டென்யூரா இருந்தவங்க 27 வருஷத்துக்கு பிறகாக பிஜேபி கிட்ட அரியணையை விட்டுருக்காங்க. முதல்ல டெல்லியை பேசிட்டு நம்ம ஈரோடு வருவோம். ஏன்னா ஈரோட்ல பெரிய போட்டி இல்ல திமுக நாம் தமிழர். நம்ம டெல்லியை பேசுவோம், ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேம் அதே தான் ஜீரோவிலே நிக்குது. இது ரொம்ப மோசம். எப்படி பார்க்கறீங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சியோட
பொலிட்டிக்கல் இப்போ அவங்களோட அரசியல் வரலாறுல இது மிகப்பெரிய பின்னடைவு. இந்தியாவோட அரசியல் வரலாறுல ரொம்ப குறுகிய காலத்துல தேசிய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சினா ஆம் ஆத்மி கட்சி. 2013 வராங்க, ஆட்சி கூட்டணி ஆட்சி காங்கிரஸோட அமைக்கிறாங்க. திருப்பியும் அந்த ஆட்சி விட்டு வெளில வந்து 2015 மிகப்பெரிய மெஜாரிட்டி ஜெயிக்கிறாங்க. திருப்பியும் 2020 ஜெயிக்கிறாங்க. இப்போ 25 மிகப்பெரிய தோல்வியை தூக்குறாங்க. ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா 3% 4% வித்தியாசம் வருது. வித்தியாசமா ஓட் ஷேர் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பர்சன்டேஜ் வைஸ் வந்து 3 to 4% தான் வித்தியாசம். மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஓகே, பட் சீட் கன்வர்ஷன்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ். அது என்னன்னா, ஒருத்தர் ஜெயிலுக்கு போகும்போது அவர் முதலமைச்சர் பதவியோட ஜெயிலுக்கு போனார்னா அது ஒரு பேட் இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில வரும். முதலமைச்சரே சிறைக்கு போயிட்டாரு. நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா. சரி, அம்மையார் ஜெயலலிதா வந்து சிறைக்குள்ள போகும்போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ரிட்டர்ன் வந்து 2016 அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. சம்பை சோரன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. சம்பை சோரன் பிஜேபிக்கு போனதுக்கு பிறகு வெளில வந்துடுறாரு ஹேமந்த் சோரன். அவர் பிஜேபிக்கு ஜம்ப் அடிக்கிறாரு. ஆனாலும் ஹேமந்த் சோரனை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, ஜெயில இருந்து வந்தவனே மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்கலாம் கிடையாது. பெர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க. அதாவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பதவியை துச்சமான தூக்கி போட்டு போ அப்புறம் வந்துடலாம். அதாவது மக்கள் வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்றத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து எதை வச்சு ஸ்ட்ரகிள் பண்றீங்க? ஒரு பதவியில இருந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றது ஒரு விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசி வந்து முதலமைச்சர் ஆக்குனீங்க. ஆமா, தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆக்குனீங்க. அதுல என்ன ஃபேக்டர்? இதுவே நீங்க தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆக்கியிருந்தா அவங்க வந்து நீங்க ஜெயில இருந்து செய்ய முடியாத வேலையை அவங்க வெளில இருந்து செஞ்சிருப்பாங்க. கரெக்ட் இல்லையா? அதாவது இந்த ராஜினாமா முடிவை அவர் சிறைவாசத்துக்கு பிறகாகலாம் வெளியே வந்து எடுத்தத சிறைக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஃபைலும் சைன் பண்ண முடியாது. ரைட், அமைச்சரவையை கூட்ட முடியாது. உங்களோட நீங்க வந்து உள்ள இருக்கீங்க. உங்களோட டெப்டி சிஎம் மனிஷ் சிசோடியா, ஹூஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் அண்ட் மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க மினிஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறாரு. சத்யேந்தர் ஜெயின் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் பிடபிள்யூடி மினிஸ்டர், அவர் வந்து உள்ள இருக்கிறாரு. நீங்க யார வச்சுட்டு ஆட்சி நடத்தல? அந்த 3 போர்ட்ஃபோலியோவுமே பெருசு. டெல்லியில இருக்கிறதே அவ்வளவுதானங்க. 7 மினிஸ்டரும் 8 மினிஸ்டர் தான் டெல்லியில. நம்மள மாதிரி 30-32 மினிஸ்டர்ஸ் கிடையாது. அங்க இருக்கிறது 7 மினிஸ்ட்ரி தான். அதுல வந்து இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து 4 மினிஸ்ட்ரி 5 மினிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற 3 போர்ட்ஃபோலியோல இருக்கிற மெயின் ஆளுங்களும் உள்ள இருந்தா இங்க யார் ஆட்சி நடத்துவா? ஓகே, சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான பெர்செப்ஷன் உருவாக்கி இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட்ல வளர்ந்த ஒரு கட்சி, அதுவும் இந்தியாவுல ஆம் ஆத்மியை ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்துட்டாரு 6 மாசத்துல, ஏன் நம்மளால வர முடியாது? சீமானே நிறைய சொல்லுவாரு. இது இவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு தவறு பண்ணதுக்கான காரணம், அது காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டியோட பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிறதுலே வீக்கான ஸ்ட்ரக்சர். காங்கிரஸுக்கும் அதேதான். இருக்கிற நார்த் இந்தியால இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களோட கட்சியோட கட்டமைப்பு. கம்பேரிட்டிவ்லி பிஜேபிக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு பன்னா பிரமுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து 10 பேஜ் 15 பேஜுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அது மூலமா பண்ணுவாங்க. பன்னா பிரமுக், பண்ணானா பேஜ், ஓகே, பண்ணானா பேஜ் பிரமுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல 100 ஓட்டுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த 100 ஓட்டு வந்து ஒரே சமூகம் ஒரே குடும்பம் சார்ந்ததாவே இருக்கும். இப்போ இந்த தெருல இருக்கணும், அந்த தெருல அந்த சமூக மக்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல ஒரே கிட்டத்தட்ட அண்ணன் தம்பியான அண்ணன் மச்சான் அப்படிதான் இருக்கும். ஒரே குடும்பத்துல இருந்தவங்க அவங்கள ஒரு கமிட்டியா போட்டு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கமிட்டி, அந்த மாதிரி எல்லா பூத்துக்கும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு வந்து வேற மாதிரி. நம்ம திமுக எடுத்துக்கிட்டீங்க, அதிமுக எடுத்தீங்கன்னா வட்ட செயலாளருக்கு கீழே வந்து கிளை செயலாளர்ன்ற கான்செப்ட் அண்ணா காலத்துல இருந்து இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 50 வருஷம் கான்செப்ட் வந்து இவங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த பன்னா பிரமுகன்ற பேர்ல. சோ அது வந்து மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. ரெண்டாவது மாவட்ட செயலாளர் இங்க வந்து நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 தொகுதி 3 தொகுதிக்கு தான் ஒரு மாவட்ட செயலாளர். அங்க வந்து 8 தொகுதிக்கு 9 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாவே. சோ அது இதே ஃபார்முலா பிஜேபியும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். இங்க அங்க வந்து அது பிஜேபிக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை குவிக்கிறாங்க? இது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஒரு விஷயம் ஞாபகம், திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு, அது காங்கிரஸ்க்கு, சமாஜ்வாதி கட்சிக்கு தேர்தல் நிக்கும் போது அந்த கட்சி
அந்த காடர்ஸ் அவங்க வேலை செய்வாங்க. சரி. பிஜேபி வந்து தேர்தலில் நிற்கும் போது ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள், மற்ற ஹிந்துத்துவ அமைப்புகள் அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க. ஓகே. இன்னும் லெட்டர் பேட் கட்சி முதற்கொண்டு ஹிந்து சேனா, ராஷ்டிரிய சேனா, சமூக இயக்கங்கள், சாதி ரீதியான இயக்கங்கள் எல்லாருமே ஒன்னா வேலை செய்வாங்க. அந்த இந்து ஐடியாலஜிஸ்ட் எல்லாரும் இந்து ஐடியாலஜி அண்ட் காஸ்ட் கன்சாலிடேஷன். ஓகே. அவங்க எல்லாருமே அங்க வேலை செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய காடர் ஃபோர்ஸ் தரும். ஏன்னா ஒரு கட்சி காடர் மட்டும் கிடையாது. அது தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு. இங்க கூட்டணி கட்சிகளோட காடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. விசிகே இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து உங்களுக்கு பெரிய கட்சி இல்லாம இருக்கலாம். ஆனா யூனியன்ஸ்ல வந்து தொழிலாளர் யூனியன் இருந்தாலும் சரி, ஆட்டோ சங்க யூனியன், அது வந்து மெயின் பவர் அங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அங்க வந்து அது கிடையாது. அங்க வந்து ஒரு கட்சினா சமாஜ்வாதி கட்சினா அந்த கட்சியோட காடர்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆம் ஆத்மி கட்சினா அவங்க மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளா அங்க டெல்லியில. ரெண்டாவது இவங்க வந்து அதே சமயம் டு ஆல் ஃபேர்னஸ் டு ஆம் ஆத்மி கட்சி, பிஜேபி வந்து மிகப்பெரிய ஃபைட் கொடுத்தாங்க. அதாவது லீகலாவும் சரி இல்லீகலாவும் சரி. ஓகே. இல்ல லீகல் அண்ட் இல்லீகல்னு சொல்றது வந்து தேர்தல் நடைமுறையில பஞ்சமா பாதகங்களை யாரும் செய்யறாங்க. தேர்தலை தாண்டி, நான் தேர்தலை மட்டும் சொல்லல, தேர்தலை தாண்டி பல விஷயங்கள்ல வந்து அதாவது அவங்களோட எம்எல்ஏஸை பாதுகாக்கிறதே ஒரு கட்டத்துல மிகப்பெரிய சவாலா இருக்கு. யாருக்கு? ஆம் ஆத்மி கட்சி. ஓகே. ஒரு கட்டத்துல எம்எல்ஏஸை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய தலைவலியா அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த எலெக்ஷன் போது பல ரீதியா இங்க வந்து என்ன இருந்தாலும் திமுகவோட தொண்டர்கள் வந்து ஃபைட் பேக் பண்ணுவாங்க. அங்க அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதாவது வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொன்னா, நாளைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ 2 பேருமே உள்ள போனாலும் திமுக ஃபங்க்ஷன் ஆகும். திமுக வந்து நிக்காது. ஏன்னா நேரு நடத்துவாரு, துரைமுருகன் நடத்துவாரு, பொன்முடி அந்தந்த மாவட்டங்களும் அங்க நடத்துவாங்க. ஆனா இங்க மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், சத்யேந்தர் ஜெயின், உங்க கட்சியோட டாப் 3 கட்சி தலைவர்கள் உள்ள இருக்கிறாங்க. கட்சியை வழி நடத்துறதுக்கு, ஆட்சியை வழி நடத்துக்கலாம், கட்சியை வழி நடக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. சோ அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மேண்டல் ஆகும். ஒரு ஃபார்முலா கூட நீங்க சொல்லிருந்தீங்க, கட்சியா ஆட்சியா. அதாவது கலைஞர் சொல்லுவாரு, கட்சியா ஆட்சியானா ஒரு கட்சி தான் முக்கியம். ஏன்னா கட்சி இருந்தா தான் ஆட்சி பிடிக்க முடியாது, தவிர ஆட்சி கட்சி இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வின்றது இது என்னங்க மோசமான ஒரு தோல்வி. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அதுவும் சபதமெல்லாம் எடுத்தார் அவரு புதுடெல்லியில. அவர் ஹார்ட்கோர் அங்க அந்த மெயின் ஏரியாவில். ஏன் அப்படி? ஏன் மக்கள் அவர்? புதுடெல்லி கான்ஸ்டுவன்சி வந்து எப்பேற்பட்ட கான்ஸ்டுவன்சினா, அரசாங்க ஊழியர்கள் அதிகமா இருக்கிற கான்ஸ்டுவன்சி. செகண்ட், மிடில் கிளாஸ் அதிகமா இருக்கிற கான்ஸ்டுவன்சி. எந்த மிடில் கிளாஸ்னா, நம்ம நினைக்கிற அந்த 5 lakh 12 மிடில் கிளாஸ்கள்ல 12 lakhs இயர்லி 12 lakhs இன்கம் மிடில் கிளாஸ். இது ரெண்டாவது, இந்த எலெக்ஷன்ல ஃபைனான்ஸ் பட்ஜெட் மிகப்பெரிய வேலை செஞ்சிருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சுல வந்து. ஆமா, எலெக்ஷன் இப்போ ஆனது. சோ அதுல வந்து அந்த 12 lakhsக்குள்ள வந்து அவங்க உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இல்லன்ற அது வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப அதிகம். அதாவது மாசம் ஒரு 70,000 80,000 சம்பளம் வாங்குறவங்க, 60,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க, அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் கிடைச்ச மிகப்பெரிய விஷயம். ஓகே. ரெண்டாவது, ஆம் ஆத்மி கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஓட் எந்த மாதிரி போயிருக்குன்னா, இருக்கிறதே லோவர் இன்கம் குரூப்ஸ், இருக்கிறதே பின்தங்கிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே ஆம் ஆத்மி பக்கம் தான் நின்று இருக்காங்க இந்த வாட்டி. ஓகே. ஆனா அதே சமயம் ஓபிசிஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஹை இன்கம் குரூப்ஸா இருக்கட்டும், பிளஸ் மிடில் கிளாஸா இருக்கட்டும், அவங்க வந்து பிஜேபி பக்கம் போயிருக்காங்க. அது டெல்லியில மிகப்பெரிய பாப்புலேஷன். இந்த போஜ்பூரி மொழி பேச, அது வந்து பூர்வாஞ்சலின்னு சொல்லுவாங்க. அவங்க பூர்வாஞ்சலி வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பகுதி. எப்படி நமக்கு வந்து தமிழ்நாட்டுல கொங்கு பகுதி இருக்கோ, அந்த மாதிரி பூர்வாஞ்சலின்ற ஒரு பகுதி யூபியில் மிகப்பெரிய ஏரியா. அதே மாதிரி பீகார்லயும் மிகப்பெரிய ஏரியா பூர்வாஞ்சலின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தை எப்படி கொங்கு நாடு தனியா கேட்டாங்களோ, அந்த மாதிரி பூர்வாஞ்சலியும் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேட்டுட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், தனி மாநிலம். சாரி, அங்க யூபில அந்த மக்கள் வந்து அந்த போஜ்பூரி மொழி மக்கள் டெல்லியில இருக்காங்க. அவங்க பூர்வாஞ்சலி, அவங்க வந்து பேசுற மொழி வந்து போஜ்பூரி. அங்க அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல டெல்லியில பாரம்பரியமாவே இருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட நிலம், அவங்களோட சொந்த வீடு எல்லாம் வந்து பூர்வாஞ்சல்ல இருக்கும். ஆனா அவங்க வேலை செய்யறது, அவங்க இருக்கிறது, ஓட்டர் ஐடி எல்லாருமே வந்து டெல்லியில இருக்கும். சோ அது வந்து அங்க ரொம்ப காலமாவே யாருக்கு போயிருக்கு. அது வந்து பிஜேபிக்கு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. எப்படின்னா, போஜ்பூரியோட 2 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி 3.
யூபில இருக்கிற ஸ்டார்ஸ் அவங்கலாம். யூபி அண்ட் பீகார், அதாவது அந்த போஜ்பூரி ஆமா ஸ்டார்ஸ். போஜ்பூரி ஸ்டார்ஸ். ஒன்னு வந்து மனோஜ் திவாரி, அதாவது அந்த ஏரியாவுக்கு அவங்க எல்லாம் யாருன்னா விஜய், அஜித், ரஜினிகாந்த் மாதிரி அந்த மாதிரி அந்த ஏரியால அவங்க பெரிய ஆக்டர்ஸ். மனோஜ் திவாரி, கிஷன், ரவி கிஷன் அண்ட் கேசாரிலால், இவங்க இன்னொருத்தரும் இருக்காரு நேரு. அந்த 4 ஆக்டர்ஸும் வந்து போஜ்பூரி ஸ்டார்ஸோட டாப் 4 ஆக்டர்ஸ் எல்லாருமே பிஜேபியில தான் இருக்காங்க. ஓகே. அவங்கள வச்சு மொத்த இது ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணாங்க. அதாவது அங்க வந்து கிட்டத்தட்ட ரவி கிஷன், மனோஜ் திவாரிலாம் வந்து 50 to 60 தொகுதி வரைக்கும் கேம்பெயின் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா. ஓகே. ஒரு நாளைக்கு 5 மீட்டிங் 6 மீட்டிங் போட்டு மொத்த ஓட்டையும் வந்து அவங்க வந்து எப்படியாவது பிஜேபி பக்கம் எடுத்துட்டு வரணும்ன்றது ரொம்ப நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேமந்த் பிஸ்வ சர்மாவா இருக்கட்டும், ஆசாமோட முதலமைச்சர், யோகி ஆதித்யநாதா இருக்கட்டும், மோகன் யாதவ் இது மத்திய பிரதேஷ் சிஎம்மா இருக்கட்டும், பிளஸ் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மோடி, இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுல கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான். மனிஷ் சிசோடியா அவர் தொகுதியில தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஓரளவுக்கு எல்லா தொகுதியும் கவர் பண்ணாரு. மற்றபடி ஒரு நாள்ல வந்து ஏதோ அகிலேஷ் யாதவ் வந்தார். ஒரு நாள். நான் என்ன கேட்கணும்னா, காங்கிரஸ் பாருங்க இவ்வளவு நேரம் பேசி நம்ம காங்கிரஸ் பத்தி பேசவே மாட்டோம். காங்கிரஸ் இருந்தா தானே பேசுறதுக்கு. இல்ல இப்படி சொன்னா அது நல்லதுக்கு இல்லையா ஜனநாயகம்? உண்மையிலே இல்லைங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இப்போ நீங்க இந்த இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம டிவி பார்த்தோம். டிவில அதாவது நார்த் இந்தியன் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் காங்கிரஸ் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஆம் ஆத்மி கட்சி தோத்ததுக்கு. ஏதோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி. நீ இல்லையே, நீங்களே ஜெயிக்கல. பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு விஷயம் இன்னும் புரியல, அவங்க கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. உண்மை அதுதான். இல்ல ராகுல் காந்தி என்ன பண்றாரு? ராகுல் காந்தி டூர் போறாரு. கேள்வி வேண்டாம். உண்மையிலே சார், ராகுல் காந்தி வந்து உண்மையிலே சொல்றேன், ராகுல் காந்தின்ற ஒரு மனிதன் உண்மையிலே வேலை செய்யறாரு. அதுல வந்து அதாவது ஐடியாலஜிக்கலா பிஜேபிக்கு நிகரான ஒரு தலைவர், அதாவது மோடிக்கு நிகரான ஒரு தலைவர், ஐடியாலஜிக்கலா அவங்களை டஃப் கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி தான். அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் அவர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதாவது அவரேட்டிங் ஸ்கில், பர்சனாலிட்டி, அதெல்லாம் வந்து நான் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா சொல்றேன், அவர் பண்ணலாம். மற்றபடி ஐடியாலஜிக்கலா ஹி இஸ் ஸ்டாண்ட், அதாவது ஒரு நிலையா நிக்கிறாரு. ஆனா அவர் என்ன பேசுறாரு? அதானி பத்தி பேசுறாரு, ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாரு, மற்றபடி என்ன இது காஸ்ட் சென்சஸ், அவர் பேசுற எல்லாருமே இம்பார்ட்டன்டான இஷ்யூ தான். ஆனா அவர் மட்டும் தான் பேசுறாரு. அதுதான் பிரச்சனை. ராகுல் மட்டும் அவர் பேசினத கீழே வந்து பகுதி செயலாளராக இருக்கட்டும், அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கும், அதாவது தலைவராக இருக்கட்டும், இங்க செயலாளர், அங்க தலைவர், மாவட்ட அங்க இருக்க நிர்வாகிகள் அதை அதை எதுவுமே யாரும் பேசல. காங்கிரஸ் கேடர்ஸ் ராகுல் காந்தி சொன்னது இது இப்போ இல்ல, கடந்த 10 வருஷமா இதான் நடந்தது. இது எங்க டெல்லிக்கு மட்டும் பொருந்துமா இல்ல மொத்த நார்த் இந்தியாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாடு தவிர. தமிழ்நாட்டிலாவது ஓரளவுக்கு இங்க இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறாங்க. காடர்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பட் தலைவர்கள் பேசுறாங்க. பட் மற்றபடி பிளஸ் கேரளாலையும் எடுத்துக்கலாம். கேரளாலையும் ஓரளவுக்கு நல்லா வைப்ரண்டா இருக்காங்க. கர்நாடகாலையும் நல்லா வைப்ரண்டா இருக்காங்க. அது காரணம் ஸ்டேட் லீடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. DK சிவகுமார் இருக்காரு, சித்தாராமையா இருக்காரு, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால வைப்ரண்டா இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனை, காங்கிரஸோட கோர் ஐடியாலஜிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறது இல்ல கிரவுண்ட்ல, அதாவது அந்த காடர்ஸ் மத்தியில. அவங்க வந்து எந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸோ அல்லது அவங்க எடுக்கிற போராட்டத்தையும் முன்னெடுக்கிறது இல்லை. அது வந்து காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னமும் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா இந்தியா அலைன்ஸை பத்தி நம்ம பேசணும். இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி கூட சொல்லிடுவோம். அது எங்க நம்ம தமிழ்நாடு தாண்டி இல்ல போல. இல்ல, இந்தியா அலைன்ஸ் வந்து பிரச்சனை என்னன்னா, இந்த டெல்லி எலெக்ஷனே எடுத்துங்க, உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சியை இந்தியா அலைன்ஸ்ல அவங்க சேர்த்ததே மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியா அலைன்ஸ்ல காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சினால இந்தியா அலைன்ஸ்க்கு எந்த லாபமும் கிடையாது. எந்த ஸ்டேட்ல லாபம் இருக்கு சொல்லுங்க? ஒரு ஸ்டேட்ல, பஞ்சாப்ல தான் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. காங்கிரஸும் இவங்க தான் வந்து எதிர்க்காங்க. நீங்க எப்படி வந்து அங்க என்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? இந்தியா அலைன்ஸால என்ன நன்மைங்க, என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு இது வரைக்கும்? இல்ல, இந்தியா அலைன்ஸ்னால நன்மை ஏற்படும். மோடி 240 நிறுத்தி இருக்கோம். அது மிகப்பெரிய பிரச்சனையா அதுதான். எப்போ வந்து இந்தியா அலைன்ஸும் முக்கியமா காங்கிரஸ் தொடர்ந்து பல தேர்தலில் தோத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா,
2024 தேர்தலை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சதுதான் பெரிய பிரச்சனை. அதை கொண்டாடி இருக்க கூடாது. அவங்க வாங்கினது 99 சீட்டு தான். ஆமா. ஆனா அவங்க கொண்டாடினது 240 சீட்டுக்காக. ஓ, அவங்க கொண்டாடின அவங்க செலிப்ரேஷன், அதாவது பிஜேபியை நாங்க 240-41 நிறுத்திட்டோம்னு கொண்டாடினது தப்பு. ஆனா அவங்க வாங்கினது மாதிரி கொண்டாடினாங்க அவங்க. ஓ, காங்கிரஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது தலைக்கு மீறி, அதாவது நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா இந்த எலெக்ஷன் நம்ம தோத்துட்டோன்ற உணர்வு வந்தாதான், அந்த உணர்வை காடர்ஸ் கிட்ட கொடுத்தாதான் அவன் வந்து வேலை செய்வான். அதை விட்டுட்டு நம்ம வந்து மோடியை வந்து 240 நம்ம இறங்கிட்டோம், நம்ம இப்ப வந்து வெற்றி பெற்றோம், அந்த வெற்றி வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு ஆள் தகுதி இருக்காருன்னா, அதாவது 51 எடுக்கிறவன் ஜெயிப்பான், 49 எடுக்கிறவங்க தோத்து. நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க காங்கிரஸ் செலிப்ரேட் பண்ணதுக்கும் இங்க 40க்கு 40 தொகுதி திமுக செலிப்ரேட் பண்ணதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். இவங்களே அவ்வளவு செலிப்ரேட் பண்ணல, அவங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்ணல. ஏன் காங்கிரஸ் இப்படி இருக்காங்க? இல்ல ஏன் இந்த அளவுக்கு இருக்காங்க? அவங்களுக்கு ஏன் இதெல்லாம் இந்த அரசியல் வரலாறு தெரியாதா? தேர்தல் நடைமுறை தெரியாதா? இல்ல, காரணம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்களை சுத்தி இருக்கிற டீம் இருக்கு இல்லையா, அது வந்து வைப்ரண்டா இல்ல. உண்மையை சொல்ல போனா இல்ல, வேணுகோபால் போன்ற நல்ல மிகப்பெரிய பிரச்சனையே அவர் தான். வேணுகோபால் தான். எதுக்குன்னா, அஃப்கோர்ஸ் வேணுகோபால் கேரளால ஒரு மிகப்பெரிய தலைவர், சரிங்களா? ஆனா அவருக்கு அவ்வளவா ஹிந்தி பேச தெரியாது. ஹிந்தி ஹார்ட்லேண்டோட பாலிடிக்ஸ் அவருக்கு எவ்வளவு தெரியும்ன்றது தெரியாது. ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா, நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொல்றேன், ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி. பிஜேபியில யாரு? PL சந்தோஷ். அந்த ஆள் வந்து எப்போ வெளில வராருன்னே தெரியாது, ஆனா மொத்த வேலையை அவர் பார்ப்பாரு. நிறைய நீங்க உங்களுக்கு இருக்கிற பிஜேபி கான்டாக்ட்ல நிறைய பேர் சொல்றது BL சந்தோஷ்க்கு தான் யாரா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கட்சி ரீதியா எந்த பிரச்சனை. இவருக்கு வந்து பல பெரிய காங்கிரஸ் தலைவர்கள், மாநில தலைவர்களே வந்து சரியா கான்டாக்ட் பண்ண முடியல. ரெண்டாவது, இவரை தாண்டி தான் நம்ம ராகுல் காந்தி கிட்டே போகணுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே. ரெண்டாவது, அங்க இருக்கிற நார்த் இந்தியன் பாலிடிக்ஸும் அதோட டைனாமிக்ஸும் இவருக்கு புரியாது. ரெண்டாவது, இவர் 10 வருஷமா ஏதோ எனக்கு தெரிஞ்சு 8-9 வருஷமா இருக்காரு. கேசி அதாவது எப்போன்னா அகமது பட்டேல்ன்ற ஒரு அகமது பட்டேல் எப்படின்னா மோடிக்கு எப்படி அமித்ஷாவோ அந்த மாதிரி சோனியா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்தவர். அவரும் குஜராத்காரர். அவர் பயங்கர ஸ்ட்ராங்கான லீடர். ஆனா நிறைய வெளில வர மாட்டார், தேர்தல்லாம் அவ்வளவு கண்டெஸ்ட்லாம் பண்ண மாட்டார். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான ஆளு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஆர்கனைஸ் செக்ரட்டரியா போனபோது இவர் ஆர்கனைஸ் செக்ரட்டரியா இருக்கும் போது பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 80-90% தேர்தலை வந்து தோத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இவர் யாருன்னா, அவங்க அந்த மாநில பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறது, மாநிலத்துக்கு யார் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கிறது, மாநிலத்துக்கு கேம்பெயின் கமிட்டி யார் அனுப்புறது, மொத்தமா இவர் தலைமையில தான் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து ஒரு வீக்கான ஒரு விஷயம் இருக்கும் போது அவங்க சேஞ்ச் பண்ணாம இன்னும் ஸ்டேட்டஸ்கோவே மெயின்டைன் பண்ணும் போது இந்த பிரச்சனைகள் வரதான். இல்ல, இது இந்த டூர் கல்ச்சர் சொல்றீங்க. அவர் வந்து வெளிநாடு கல்ச்சர் நான் சொல்லல, பிஜேபி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அத மக்களும் நம்புறாங்க. ஓகே. அவங்க பண்ண வேண்டியது இல்லங்க, அந்த இன்வால்வ்மெண்ட் இல்லையா ராகுல் காந்திக்கு? அவர்கிட்ட இன்வால்வ்மெண்ட் இருந்தா என்ன பிரயோஜனம்? காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்ல. காங்கிரஸோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்களுக்கு நம்ம தலைவரை எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும், அதுக்கு நம்ம எப்படியாவது உழைக்கணும்ன்ற ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, திமுகல இருக்கிறாங்க. திமுகல ஒரு வட்டச் செயலாளருக்கு அவ்வளவு கவலை இருக்கு தன்னோட தலைவர் முதலமைச்சர் மறுபடியும் ஆகணும்னு. ஒரு வட்டச் செயலாளர். ஆனா அந்த வட்டச் செயலாளர் இருக்கிற ஒரு ஜெனுவினிட்டியும் ஒரு இதுவும், அதாவது ஒரு உழைப்பும் அங்க இருக்கிற மாநில தலைவருக்கே இல்லாம இருந்தா எப்படி? டெல்லி காங்கிரஸ் மாநில தலைவர், டெல்லி மாநில தலைவர், நார்த் இந்தியால இருக்க மொத்த மாநில தலைவரை சொல்றேன். இது வந்து காங்கிரசினுடைய வீழ்ச்சி காலமோ, ஒரு இலையுதிர் காலம் மாதிரி சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் வந்து ரிவைவ் ஆகலன்னா கண்டிப்பா ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ஜோடோ யாத்ரா எடுத்து, அது என்ன பாசிட்டிவா காங்கிரஸ் கொடுத்ததுன்னா, ராகுல் காந்தின்ற ஒரு தனிப்பட்ட இமேஜ், அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட இமேஜ் என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சு, ஆமாப்பா ஏதோ ஜென்யூனா ஏதோ பண்றாப்ல. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் ஸ்பீச்ல நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி சொன்னது, யூபிஏ அரசாங்கம் பண்ண தவறையும் சுட்டி காட்டி அவர் பேசுறாருன்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் தான். அதாவது என்டிஏ அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, யூபிஏ அரசாங்கமும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபேஸ் பண்றது ஃபெயில் ஆயிட்டோன்றத ஒரு வெளிப்படையா சொல்றாருன்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் தான். ஆனா ராகுல் காந்தின்ற ஒரு தனிப்பட்ட ஆள் மட்டும் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்க முடியாது. ராகுல் காந்தியை விட இந்த 2ஆம் கட்ட ஸ்டேட் லீடர்ஷிப், டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஷிப், இவங்கெல்லாம் ஜெயிக்க வைக்கணும். இதுல பிரச்சனை டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஷிப்ல
கான்ஸ்டிடுவன்சி லீடர்ஷிப்ல அவங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லை. ஆட்கள் இருந்தாலும் 30 வருஷம் 40 வருஷமா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள மாத்தாம, ரெண்டாவது யங் பிளட், கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் நாட் ராங் 2010-11 பீரியட்ல ராகுல் காந்தி ஒரு ஸ்கீம் மாதிரி எடுத்துட்டு வந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள. யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து உள்ள வந்தாங்க. அப்போ வந்தவர் தான் சச்சின் பைலட், ஜோதி ஆதித்யா சிந்தியா, எல்லாரும் டைனாஸ் தான். ஆனாலும் எங்க ஆளுங்க இந்த நம்ம ஜோதிமணி எல்லாம் வந்து அந்த இதுல வந்து அந்த செட் ஆஃப் பேட்ச்ல தான். அதுல பாதி பேர் வந்து காங்கிரஸ்ல கிடையாது. இப்போ இதுல இன்னொரு கூடுதல் தகவல், குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் விட்டுருக்க கூடாது இல்ல? அதெல்லாம் வந்து குலாம் நபி ஆசாத் வந்து காஷ்மீர்ல வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆள் தான். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஆர்கனைசேஷனல் ரீதியா அவர் பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ்க்காக செஞ்சிருக்காரு. பட் ஹி இஸ் நாட் அ வெரி மச் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர். ஓகே, பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர் கிடையாது. பட் ஜோதி ஆதித்யா சிந்தியா மாதிரி ஆளுங்களை ஊக்குறது, ஜிதின் பிரசாத் யூபியில அந்த மாதிரி ஆட்கள் ஊடுறது வந்து மிகப்பெரிய பிளண்டர். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சொல்லுது, பிஜேபியில இப்போ இருக்கிற எம்பிஸ்ல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட எம்பிஸ் வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள். ஓகே, கிட்டத்தட்ட அதாவது 100 கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. 15-20% வந்து முன்னாள் காங்கிரஸோட எம்பிஸ் தான் இருந்திருக்கு. அதை நம்ம ஒரு டேட்டாவே எடுத்து. ஆமா, சோ அது வந்து அங்க அதாவது காங்கிரஸ்ல இருந்து ஏன் வெளில போறாங்கன்றதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. அதாவது அங்க ஃபேம் கிடைக்குது, அங்க வந்து எல்லாமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் கிடைக்கிறது. ரெண்டாவது கட்சியோட கம்யூனிகேஷன், ஒரு கட்சி தலைவரை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், அது வந்து அங்க இல்ல. ரொம்ப முக்கியமான 2 கேள்வி நான் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இந்தியா கூட்டணின்றது ஏன் தமிழ்நாடு தாண்டி இல்லையா? மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அது சிங்க் ஆகுமா மறுபடியும்? இல்ல அதனுடைய நடவடிக்கைகள் தான் என்னவா இருக்குது? இப்போ தேர்தல் எப்போ நடந்தது கடைசியா? லோக்சபா எலெக்ஷன் அதான் நமக்கு வந்து ஏப்ரல் மே மாசம் ரிசல்ட். அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி ஒரு 8 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. 7-8 இந்தியா கூட்டணியுடைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன இருக்கு? இல்ல நடுவுல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபருக் அப்துல்லாவா யாரோ அங்க இவரு உமர் அப்துல்லாவா யாரோ சொன்னாங்க, எதுக்கு இது நம்ம கல்ச்சர்லாமே அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொன்னாரு. ஆக்டிவிட்டி என்ன இருக்கு? உமர் அப்துல்லா சொன்னாரு. கரெக்ட், உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர். பட் அவங்க ஆக்டிவிட்டி என்னவா இருந்தது? இப்போ ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நீங்க சொன்னீங்க, அதுவே எடுத்துங்களேன். காங்கிரஸ் வந்து ஜம்மு ஃபுல்லா அவங்க தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க, இவங்க காஷ்மீர் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, அதுல ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட 30-35 சீட் எதை வாங்கினாங்க. 4 தொகுதி நீங்க ஜெயிக்கிறீங்க, 6 தொகுதி ஜெயிக்கிறீங்க. அலையன்ஸ்க்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க? ஓகே, அலையன்ஸ்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணல, அது கான்ட்ரிபியூஷன் பண்ணாமலே நீங்க வந்து நான் முதலமைச்சர் ஆவேன் அது ஆவேன்னா பிரச்சனையே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் புனிதர் போல காங்கிரஸும் நினைக்குது எல்லாம் ஒன்னா இருக்கீங்க. கேம்பெயின் பண்ணாரு, கன்னையாகுமாருக்கு கேம்பெயின் பண்ணாரு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில்ல வந்து 4-5 நாள் ஏதோ வந்தாரு. ஆமா, அந்த டைம்ல உள்ளதான் இருந்தாரு, பெயில்ல வந்தாரு. காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு கேம்பெயின் பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிட்டாரு. ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி கட்சி கரப்ட் பார்ட்டி, அவங்க ஆன்டி நேஷனல் வரைக்கும் எல்லாம் சொல்றாங்க. அதுவும் நீங்க சொல்றீங்க இப்போ இந்த ரிசல்ட் கொண்டாடுறாங்க, காங்கிரஸ் கொண்டாடுறாங்க. இது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப கொண்டாடுறாங்கன்னா நீ அதுதான் நான் சொன்னேன், முக்கியமான தவறு ஆம் ஆத்மி கட்சி அலையன்ஸ்ல சேர்த்தது. காரணம் என்னன்னா, சேர்க்காம இருந்திருந்தாலே காங்கிரஸ்க்கு லாபமா இருக்கும் பல மாநிலங்கள்ல. இந்த ஃபார்முலா கரெக்ட். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்ததுனால நான் கேக்குறேன், காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்குள்ள சீட்டை ஷேர் பண்ணியிருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ரிசல்ட் இதே தான் வந்திருக்கும், இதே தான் ரிசல்ட். காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சியோட ஐடியாலஜி வந்து காங்கிரஸோட இன்க்ளைன் ஆகுறதை விட பிஜேபியோட தான் அதிகமா இன்க்ளைன். அதனாலதான் பிஜேபி ஆம் ஆத்மி கட்சியை தான் ரொம்ப பெரிய த்ரெட்டா நினைக்கிறாங்க. ஓகே, குஜராத்ல வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 4-5% ஓட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு சில விஷயத்த வந்து பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்டை விட இந்துத்துவால இவங்க அதிகமா எடுக்கிறாங்க. அதாவது சாமி படத்தை வந்து நோட்ல எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அனுமன் சாலிசா பாட்டு அதெல்லாம் வந்து மக்கள் வந்து நம்புறாங்க, அது வேற. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீங்க சொல்லும் போது அது வந்து என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது, அதாவது நீ இந்துவா, முன்ன விட நான் பெரிய இந்து அப்படின்றத காட்டுறது, அது பிஜேபிக்கு பெரிய த்ரெட். ஆம் ஆத்மி ஒரு இந்துத்துவ கட்சி மாதிரி சொல்றீங்க இல்ல? அவங்களே ஒத்துக்கிறாங்களே, அவங்களே பல இன்டர்வியூஸ்ல இந்துத்துவா வந்து நாங்களும் இந்துத்துவவாதிகள் தான், ஆனா நம்ம எலெக்ஷனுக்கு பயன்படுத்த மாட்டோம் ஏதோ மலப்பி சொல்றாங்க. அது அவங்க அதாவது நான் என்ன சொல்றேன், பிஜேபிக்கு த்ரெட்டே அதுதான். என்னோட இந்துத்துவா வந்து சோல் ப்ரோப்ரைட்டர் நான் மட்டும் தான்.
இந்துத்துவ ஒட்டுமொத்த காப்பிரைட்ஸ் நான் வச்சுக்கிறேன், நீ பாதி பங்குக்கு வரிய. இந்துத்துவ அரசியலை நான் தான் பண்ணுவேன், வேற எவனாவது பண்ணா அவனை நான் விட. நீங்க யோசிச்சு பாருங்க, செக்குலரிசம் அடிப்படையிலயோ சோசியலிசம் அடிப்படையிலயோ அதுல பல கட்சிகள் இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா இந்துத்துவ அடிப்படையில எந்த கட்சி இருக்கு? பிஜேபி தான் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 3 கட்சி இல்லைங்க. ஆக்சுவலா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்தியா அலையன்ஸ், என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன், சிவசேனாவையே நாம தூக்கி உள்ள வச்சுக்கிட்டோம், அவங்களோட ஆட்சிக்காக பங்கெல்லாம் போட்டுக்கிட்டோம். அவங்களே ஏக்நாத் ஷிண்டேயோட சிவசேனாவே இந்துத்துவாவை அவ்வளோலாம் ப்ரொஜெக்ட் பண்றது. அவர் வந்து காமன் மேன். இந்த போன மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல சிஎம்னா வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது, காமன் மேன். அந்த ரேஞ்சிலாம் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாரு, இந்துத்துவாவை ப்ரொஜெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 3 கட்சி தான் இந்தியாவில் இந்துத்துவா வச்சு அரசியல் பண்றது. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு இப்போ ரீசெண்ட் புதிய வரவு வந்து பவன் கல்யாண். இன்னொன்னு வந்து கேரளால வந்து பாரதிய தரம்னு ஒரு கட்சி இருக்கு, அது லெட்டர் பேட் கட்சி மாதிரி பிஜேபியோட அலைன்ஸ்ல தான் இருக்கு. சரி, மத்தபடி இந்துத்துவ அரசியலை வச்சு யாருமே மிகப்பெரிய அரசியல் கட்சியை கட்டமைக்கல. அதை கட்டமைக்கிற ஒரு கட்சியா தான் ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்கள பார்த்தாங்க. அதனாலதான் ஆம் ஆத்மி கட்சியை மொத்தமா, ஏன்னா நீங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கோவிட் வரும்போது இன்னைக்கு வந்து டெல்லி எலெக்ஷன்ல முஸ்லிம்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஏன்னா வேற யாரும் ஆப்ஷன் இல்லைன்னு. அதை விட காங்கிரஸ்க்கும் ஓரளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பட் நீங்க எல்லா சர்வேஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அல்லது அந்த வீடியோ பைட்ஸ், ஹிந்தி சேனல்ஸோட வீடியோ பைட்ஸ் அந்த ஏரியால, அதாவது முஸ்தபாபாத், அதுக்கப்புறம் ஓக்லா, அந்த மாதிரி ஏரியா, பட்பட்கஞ்ச், அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் எல்லாருமே ஆம் ஆத்மி எதிர்த்து தான் வந்து பேசியிருக்காங்க. ஆனா ஆப்ஷன் இல்லாதால காரணம் என்னன்னா, அந்த கோவிட் டைம்ல ஃபர்ஸ்ட் தப்லீகி ஜமாத் மேல குற்றச்சாட்டு பண்ணது அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் தான் இந்த கொரோனா ஜியாதுன்னு ஆரம்பிச்சதே இவர் தான். ஆனா அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்லயே வந்து அது தப்புன்னு சொன்னாங்க. ஆனா இவர் வந்து அதை ரிவர்ஸ் பண்ணல, நான் சொன்னது தப்புன்றது. 2வது சிஏஏ போராட்டத்துல மிகப்பெரிய அளவு, ஒண்ணு நீங்க இந்த சைடு நில்லுங்க, இல்லைன்னா இந்த சைடு இல்லைங்க, எதுவுமே இல்லாம நடுவில் நின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ இதுதான் வந்து பிஜேபிக்கு பெரிய த்ரெட்டா இருக்கு. ஒரு நம்மளோட ஐடியாலஜியை வச்சு ஒருத்தன் அரசியல் பண்ணா நமக்கு தான் அது. அதாவது சீமான் விஜய்க்கு சொன்ன மாதிரி தான், ஒண்ணு இந்த பக்கம் நெல்லு இல்லைன்னா இந்த பக்கம் நெல்லு, நடுவில் நின்று லாரி அடிச்சிருன்ற மாதிரி இன்னைக்கு லாரி அடிச்சிருச்சு ஆம் ஆத்மி அங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆம் ஆத்மியின் எதிர்காலம் என்னவா இருக்க போகுது? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் தோத்துட்டாரு, மனுஷ் சிசோடியாவும் தோத்துட்டாரு. இல்ல இதெல்லாம் தோத்தது வந்து வேற, இதை வந்து ரிவைவ் பண்ணிக்கலாம் ஒரு கட்சியை. ஏன்னா இங்க வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் தோத்துருக்காங்க, திருப்பியும் மிகப்பெரிய மெஜாரிட்டியோட வந்திருக்காங்க, அது மேட்டர் இல்லை. ஆனா இப்போ இருக்கிற சவால் என்ன, ஆம் ஆத்மி கட்சி ஃபர்ஸ்ட் அந்த 24-22 எம்எல்ஏ முதல்ல பாதுகாக்கணும். ஆமா, என்ன 2வது பிஜேபி இப்பயும் ஏதாவது வேலை செய்யுன்றீங்களா? என்ன அவங்கள மொத்தமா முடிக்காம 36க்கு மேல வந்துட்டாங்க பிஜேபி. இப்போ நாம பேசியிருக்கிற 47-48 வந்துட்டாங்க அவங்க. பிஜேபியை வந்து நம்ம சாதாரணமாலாம் நீங்க இட போடக்கூடாது. அவங்க ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால மொத்தமா வந்து சோழி முடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 22-24 எம்எல்ஏ பாதுகாக்கணும். 2வது எம்சிடி எலெக்ஷன், அதாவது நம்ம எப்படி சென்னை கிரேட்டர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி இருக்கு. அங்க ஆம் ஆத்மி கட்சி கிட்டத்தட்ட 10-15 கவுன்சிலர்ஸோட தான் ஹெட்டா இருக்கிறாங்க, மேயரா இருக்காங்க. அதை வந்து பாதுகாக்கணும். 3வது பஞ்சாபை பாதுகாக்கணும். 25ல இப்போதான் எலெக்ஷன், அதாவது இந்த தேர்தலில் எலெக்ஷன் வரும். சாரி 22னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும். அதுக்கு முன்னாடியே அந்த எது வேணாலும் பண்ணலாம். அதாவது எப்படி மகாராஷ்டிரால ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்ததோ அந்த மாதிரி அங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. அது பஞ்சாப்ல வர வாய்ப்பு இருக்கு. பிஜேபி எது வேணாலும் பண்ணும். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்ன பிஜேபி ஆம் ஆத்மி முக்து பாரத் மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு பெரிய த்ரெட் ஆம் ஆத்மி கட்சியை மொத்தமா முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஃப்ரீயா வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது சமாஜ்வாதி கட்சி தான் இருக்கு, யூபி எலெக்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் பீகார் எலெக்ஷன்ஸும் இருக்கு. பட் பீகார் எலெக்ஷனை விட அவங்களுக்கு யூபி எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அடுத்த லோக்சபாக்கு பெர்செப்ஷன். இப்ப பாருங்க நீங்க பிஜேபியோட எலெக்ஷன் மிஷனரி பாருங்க. ஆனா அதுதான் இறுதி கேள்வியாவும் நான் அதை சேர்த்துறேன் உங்ககிட்ட. எப்படி வின் பண்றாங்க தொடர்ச்சியா எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி? அவங்களுடைய என்ன வியூகம்? பீகார் எலெக்ஷன் எப்போ? பீகார் இப்போ இந்த வருஷ கடைசியில, அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி வரும். இன்னைக்கு வந்து பீகாரோட 30 எம்பியோட மீட்டிங் போறாரு நேத்து. யாரு? மோடி. மோடி இந்த வருஷம் கடைசியில வர தேர்தலுக்கு
சிராக் பாஸ்வான், அதுக்கப்புறம் பீகார்ல இருக்க எம்பிஸ், ஜேடியு எம்பிஸ் எல்லாரும் அங்க மீட்டிங் போடுறாங்க. இந்த பட்ஜெட்ல பீகார் தான் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க பட்ஜெட்ல. ஆமா ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் கேம்பெயினை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க பவர்ல இருக்கிறாங்க ஜேடியூவோட. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இங்க நம்மள மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆளுங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் பிரசாந்த் கிஷோர். அந்த இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா ஆக்குனது அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் ஃபேஸ் பண்றாரு பீகார்ல. அதே சமயம் ஆர்ஜேடி இருக்கு, பிஜேபி இருக்கு. நிறைய பேர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஆர்ஜேடியோட ஓட்டை தான் பிடிப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் பீகாரோட ஆம் ஆத்மி கட்சி, பீகாரின் ஆம் ஆத்மி கட்சி. அவரை முடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிஜேபிக்கு. நிதிஷ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? நிதிஷ் வந்து இது கடைசி எலெக்ஷன் கிட்டத்தட்ட 8 எலெக்ஷன் சொல்லிட்டாரு எனக்கு. கடைசி எலெக்ஷன் பல்டி குமார் நிதிஷ்குமார்ல பல்டி. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? ஆனா சேர்ந்துதான் ஃபைட் பண்ணுவாங்க, ஏன்னா அவருக்கு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது, இந்தியா அலைன்ஸ்க்கு வந்தா இவன் சேர்த்துக்க மாட்டாரு தேஜஸ்வி யாதவ். ஏன்னா சேர்த்துக்கிட்டோட சன்னி யாரையோ இப்போ கொண்டு வர்ற மாதிரி ஒரு அது வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் எடுத்துட்டு வரல. அவர் வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு. அதாவது அவர் பையனுக்கே சொல்றேன் 50 வயசு ஆயிடுச்சு. பட் அவர் எடுத்துட்டு வந்து, ரெண்டாவது அவர் பரிச்சயம் இல்லாத தேஜஸ்வி தான் இப்போ ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்போசிஷன். தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், யங் ஃபேஸ் அப்போசிஷன். உதயநிதியோட ஃப்ரெண்ட் அவரு. உதயநிதி ஃப்ரெண்ட் அவரு. ஸோ அவர் ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு 2 வாட்டி இது டெப்டி சிஎம்மா இருந்திருக்காரு. ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் கவர்மெண்ட் போஸ்ட்டை வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து பண்ணல. அவரு சந்திரபாபு நாயுடு ஃபிளைட்ல வரும்போதே அவர் எப்படியாவது இந்தியா அலைன்ஸ்க்கு தட்டிடலாம்னு பார்த்தவரு. அவர்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். அவர் லாலுவோட, அதாவது அவர் லாலுவோட 2வது மகன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் மகனை விட்டு 2வது மகன் தான் அரசியல் வாரிசுன்னு அவருக்கு அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் தான் இப்போ அப்போசிஷன் ஃபேஸ். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி பிஜேபியும் ஜேடியு அதுல சீட் டிவிஷன்ஸ், அதாவது பிஜேபியின் வெற்றிக்கான வியூகத்தை சொல்றீங்க. இப்படியெல்லாம் வேலை செய்யறாங்க, இப்படிலாம் வேலை செய்யறாங்க. ஆனா அதுல வந்து பிஜேபி வந்து எத்தனை அளவுக்கு சீட்ஸ் எடுப்போம். ரெண்டாவது, அடுத்த தேர்தல்ல இவங்க மகாராஷ்டிரா ஃபார்முலா தான் அவங்க பண்ணுவாங்க. எப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில தான் நம்ம தேர்தல் சந்திப்போம். ஆனா முதலமைச்சர் வந்து நம்ம பிஜேபியை தான் ஆக்குவாங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். நிதிஷ்குமாரோட ஃபேஸ்ல எலெக்ஷன். மகாராஷ்டிராவில் எப்படி பட்னாவிஸ் சீஃப் மினிஸ்டர் வந்தாரோ அதே போல பீகார்ல ஆமா இருக்கலாம். அதுதான். ஆனா அவரோட டார்கெட் வந்து பிரசாந்த் கிஷோருடைய புது பார்ட்டி தான் பிஜேபியோட டார்கெட். ஆமா, ஏன்னா அவர் அப்பர் காஸ்ட். பிரசாந்த் கிஷோர் பேசிக்கலி இஸ் an upper caste. அப்பர் காஸ்டோட ஓட்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும், ஏன்னா பிஜேபி அங்க உயிரோட இருக்கிறதே காரணம் அப்பர் காஸ்ட் ஓட் தான். ஓகே. அங்க பிஜேபியோட உயிரோட இருக்கிறதுக்கு, உயிர்ப்போட இருக்கிறதுக்கே பெரிய காரணம் பிராமின் அண்ட் ராஜ்பூத், இன்னும் பல சமூகம்லாம் அங்க நிறைய இருக்கு. ஸோ அந்த காஸ்ட்ல தான் அவங்க உயிர்ப்போட இருக்காங்க. அந்த ஓட்டை அவங்க வந்து எப்போ எக்காரணத்துக்கு கொண்டு லூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய ஃபேக்டர் அவங்களுக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம இந்த டெல்லி தேர்தல் முடிவு நம்ம ஈரோடு கிழக்குக்கே போகாம இருக்குமே, என்ன அது உங்களுடைய பார்வை? ஈரோடு கிழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்வியஸான ஒரு ரிசல்ட் தான். இதுல வந்து இப்போதைக்கு வந்த நிலைமை வரைக்கும் ஒரு 70,000 ஓட்டு என்ன வேண்டியது இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 வரைக்கும் நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்கு. டெபாசிட் வாங்குவாங்களா? இல்ல, வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. 15 to 20K வந்து நாம் தமிழருக்கு வந்து, ஆனா அது வந்து பெரிய கொண்டாட்டமா அவங்க அந்த கட்சி சகோதரர்கள் பண்ணாங்கன்னா அது பெரிய தவறு. ஏன்னா அது ஆப்ஷனல் ஓட். ஓகே. அதாவது ஆள் யாருமே இல்ல. எனக்கு இப்போ நான் வந்து ஈரோடு கிழக்குல இருக்கேன், எனக்கு திமுக பிடிக்கலன்னா நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? ஆப்வியஸ் சாய்ஸ் நாம் தமிழர். நான் பிஜேபி ஓட்டரா இருந்தாலும் சரி, நான் ஏடிஎம்கே ஓட்டரா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா அந்த ஓட்டு போட்டுக்கிட்டும் உங்களுக்கு 15 to 20,000 தான் வந்தா நீங்க எதுவும் பெருசா வேலை செய்யல, அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கலன்றது தெரியுது. சரி சரி. நீங்க மேபி 40 to 50 வந்துச்சுன்னா நாங்க அக்செப்ட் பண்ணலாம். ரைட்டு, நீங்க வந்து ஏதோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. 15 to 20 மிகப்பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் இது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. ரெண்டாவது, இந்த தேர்தல் வெற்றி வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா இதை வச்சு வந்து நீங்க 26 வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. பட் இஃப் ஐ எம் நாட் ராங், திமுக கரெக்டான ஒரு திசையில போனா இவங்க இன்னிலேருந்தே 2026க்கான கேம்பெயினை வந்து ஆரம்பிப்பாங்க. ரைட். நிறைய விஷயங்கள் திரு கபில் ரொம்ப அருமையான ஒரு
ஒரு அரசியல் ஆய்வை நீங்க செஞ்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டெல்லி தேர்தலை மையப்படுத்தி நீங்க சொன்ன தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள், மக்களுக்கு கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி காஃபி. தேங்க்யூ.